தனுசு ராசிக்கான ஒரு விரிவான ஜெர்மன் நியூமராலஜி. ஸோ அது ரிலேட்டடான அதிர்ஷ்ட எண்கள் எப்படி இருக்க போகுது அண்ட் அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அந்த நம்பர்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக தனுசு ராசிக்கான ஒரு அதிபதி யாருன்னா குரு பகவான். இவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையான ஆளாக இருப்பாங்க அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் பீப்புளாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அண்ட் எப்போவுமே ஒரு டேலண்ட்டோடு இருக்கணுன்றது அவங்களோட முழு தாட் ப்ராசஸாக இருக்கும். அண்ட் சிமிலர்லி ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்கான பர்சன் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதிர்ஷ்ட எண்கள், நிறங்கள் மற்றும் அதுக்கான என்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜெர்மன் நியூமராலஜி பொறுத்த வரையும் இந்த அதிர்ஷ்ட எண்கள் ஒரு பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறது செல்வம், முன்னேற்றம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கவங்க, இல்லை அப்ராடில் வந்து நான் ஜாப்க்கு போகணும் அதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க, அண்ட் சிமிலர்லி கல்வியில் எஜுகேஷனில் வந்து நான் இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா 3, 5, 9, 12, 18, 27, 36. ஸோ தட் இஸ் 3, 5, 9, 12, 18, 27, 36. ஸோ இந்த நம்பரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கான வைப்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லைஃப் பாத், அதாவது வாழ்க்கை பாதைன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள், கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஸோ வழிகாட்டும் ஆற்றல் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பர் 3 வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சோல் நம்பர்னு இருக்குது. ஸோ மன அமைதி, இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில், ஸோ அடிக்கடி பிரச்சனை வருது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 நம்பர் வந்து ஒரு தனி நபர் வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த நம்பர் 5 நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினி நம்பர். ஸோ இந்த டெஸ்டினி நம்பர் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேர்ல்டு ஓவரில் நான் ஃபேமஸ் ஆகணும், இல்லை நேஷ்னல் லெவலில் நான் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஜாபோ இல்லைனா ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் நான் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, இல்லை அந்த கேரக்டரிஸ்டிக்கான பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9, 18. இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கான உங்களுக்கான வைப்ரேஷன் கண்டிப்பாக இதில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த பலன் வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்பெசிஃபிக்கான நம்பரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெர்மன் நியூமராலஜியில் அதிர்ஷ்ட நிறங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிறங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள், தட் இஸ் எல்லோ கலர். ஸோ நெக்ஸ்ட்டு தங்கம் நிறம், ஆரஞ்சு. ஸோ இந்த கலர்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரெஸ் வியர் பண்ணுங்கள், இல்லை அது ஓரியன்டான எதனா ஒரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலரை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி ஆடட் அ வைப்ரேஷன். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட கற்களும் இருக்குது. லெட்ஸே நீங்கள் வந்து நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லோ சஃபயர், அதாவது புஷ்பரகம்னு சொல்லிட்டு ஒரு கற்கள் இருக்குது, அந்த கற்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா பேசிக்காக அது குரு கிரகத்தின் சக்தியை அதிகரிக்கும் ஒரு கற்களாக இருக்கலாம். அண்ட் சிமிலர்லி வந்து டோபாஸ், அது பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிற பசங்க காலேஜில் இருக்காங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் யூஸ் கல்வி அந்த மாதிரியான பர்பஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டோபாஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்ரின். ஸோ இது வந்து உங்களோட வெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் சிமிலர்லி ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டும் கொடுக்கும், மன அமைதி கண்டிப்பாக இதில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கற்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கலாம், லெட்ஸே இப்போ நான் வந்து எஜுகேஷன் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், என்ன ஜாப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ் வந்து கல்வி, ஆராய்ச்சி பேசிக்காக அண்ட் ஆன்மீகத்துறை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சட்டம், நீதி, வெளிநாட்டு சேவை ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஜாப் ப்ரொஃபைலாக எடுத்து நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் ஷைன் ஆகலாம் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் டொமைன் எடுத்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் மீடியா, அப்புறம் அப்ராடில் நான் போயிட்டு பண்ணணுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அந்த துறையை பயிற்சி மற்றும் வழிகாட்டல், இப்போ கைடன்ஸ், மென்டார்ஷிப் அந்த மாதிரியான கான்செப்டை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா வணிக ஆலோசனை மற்றும் வேளாண்மை துறை. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு
தொழில் துறைகள் சிறந்த தொழிலாக நீங்கள் வந்து விளங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 அதாவது 2025 பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் விடாமுயற்சியோட மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு அப்டக்கல்ஸ் வருதோ அது எல்லாமே டெஃபினட்டாக கிளியர் ஆகும். அண்ட் குடும்ப அமைதி கண்டிப்பாக இருக்கும் இந்த இயரில் 2025 நான் இப்போ சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பண வரவு வந்து உங்களுக்கு உயரும். ஆனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் நியூவாக ட்ரை பண்ணுறீங்களோ அது இன்னோவேஷனாக இருக்கலாம், உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸில் இருக்கலாம், நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, அது எல்லாமே அஃப்கோர்ஸ் இனோவேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு அது தனி ஸ்பெஷல் இது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த பதவி, நல்ல உறவுகள், மன நிம்மதி இது எல்லாமே 2026 இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த ஆண்டு 2026 ஆண்டு வந்து உங்களுக்கு வெற்றியின் ஆண்டாக இருக்கும். நன்றி.